இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதை ஒரு மாதிரி இப்போ தங்கமயிலுடைய விவகாரம், அந்த ரகசியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோமதியுடைய ரகசியம், அதாவது ராஜிக்கும் கதிர்க்கும் திருமணத்தை செஞ்சு வச்சதே இவங்க தான் அப்படிங்கிற ரகசியம், இந்த கண்ணன் ஒருத்தர் தான் நகையை தூக்கிட்டு போனாருங்கிற விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அங்கங்கே அப்படியே விட்டு விட்டு நிற்கிது. இதை யாரும் இப்போ அடுத்து உடனடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சிறகடிக்க ஆசையிலலாம் இப்போ சொல்லிட்டுருக்காங்கல்ல, ரோஹிணி மாற்றணும் அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் இங்கே கதை போகிறது கொஞ்சம் தூரம் இருக்குது. தங்கமயில் இந்த வீட்டை ரொம்ப முக்கியமாக ஒரு ஆளாக மாறணும், இல்லை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அது தெரியும் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதிர்க்கும் ராஜிக்கு இடையில முதல்ல ஒரு அன்பும் காதலும் ஃபுல்லாக வளரணும். வளர்ந்ததுக்கு பிறகு இந்த உண்மைகள்லாம் தெரிய பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கிறதுனால ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ள செட் ஆகிறதுக்குள்ள பண்ற விஷயங்கள், தங்கமயிலுடைய அம்மா தங்கமயிலை ஏற்றி விட்டு இந்த வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ற பிரச்சனைகள், இது இல்லாம பாண்டியன் தன்னுடைய ஒரு அப்பப்போ ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் அவருக்கு உண்டு இல்லை, அந்த கேரக்டரால் நடந்துக்கிற விஷயங்கள் தான் இப்போ கதையில் எடுத்து கொண்டு போறாங்க. இதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ராஜியை ஒரு டியூஷன் எடுக்க சொல்லி, சரி வீட்டுக்குள்ள டியூஷன் எடுத்தா தப்பு, அதுக்கு வரல இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் டியூஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மீனா கொடுக்க, அந்த ஐடியாவை இப்படி மீனாக்கா சொன்னாங்க அங்கே போய் டியூஷன் எடுக்கலான் இருக்கோங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ராஜி சொன்னாங்களா, இல்லை ராஜி இதை பற்றி பேசுறத ஒட்டி கேட்டு திருப்பி தங்கமயில் போட்டு கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. ஆனால் கொந்தளிச்சிட்டாரு பாண்டியன். என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, வீட்டை விட்டு வெளில போய் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நான் பண்ணிட்டு நான் எந்த வேலைக்கும் போவேன்னா என்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்கிறேன். இதில் இந்த மீனாக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வெளில எங்கேயோ யாரோ வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்க போறியா, என்ன நினைப்பாங்க எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசி இந்த வீட்டில் எல்லாரும் நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க. எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிச்சு, நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு மீனாட்டை கொந்தளிக்கிறாரு பாண்டியன். இந்த டாக்ஸிக் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி எதிர்மறையான உறவு. அது அந்த உறவில் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக நல்லா சந்தோஷமாக இருக்க மாட்டோங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்போ இந்த சமயத்துலலாம் பாண்டியன் பண்ணுறது இருக்குது. இப்போ உடனே இப்போ ஏதோ ஓரளவுக்கு தைரியம் இப்போ கடைசியில் செந்தில் கொந்தளிச்சு போய் கடையிலே வச்சு எதுக்கு அப்படி அவள்கிட்ட பேசுறீங்க, சும்மா அவளை திருப்பி திட்டிகிட்டே இருக்காதீங்க, நல்லா இல்லப்பா இதெல்லாம் அப்படின்ட்டு மீனா எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா அப்படின்னு பேச, என் மருமகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போகும்போது கையில் ஏதோ சாப்பிட்ற பொருள்லாம் வாங்கிட்டு போகிறாரு. இந்த பாருப்பா உங்கள் அப்பா மாதிரிப்பா, நான் அப்பான்னு நினச்சிக்கோப்பா, உனக்கு ஒரு நாள் கோவம் வந்தால் திட்ட தான் போகிறேன், அப்புறம் சரியாயிட போகிறேன், எல்லாம் இருக்குது, உனக்கு தான் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வாங்கிட்டு தான் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இப்போ இந்த கொஞ்சம் நான் மிஞ்சினா கொஞ்சிறது கெஞ்சுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே சரி சாப்பிடுவேன் அப்படின்னு வாங்கி மீனா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அதுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே முடிஞ்சிருது. யூஸ்வலாக முக்கால்வாசி குடும்பங்களில் தான் நடக்குதுன்னு வச்சுங்க. இன்னும் கோவப்படுவாங்க, அப்புறம் திருப்பி சேர்ந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ காமிக்கிறாங்க இந்த எபிசோட்லலாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைவ்லியாக கேஷுவலாக ஜாலியாக போகுது, ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டி இல்லை, அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பாண்டியன் ஷோ சீரியல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சீசன் 2 உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா